வணக்கம். போன வாரம் சிட்லிங்கிற கிராமத்துக்கு போயிட்டு அந்த வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. ரொம்ப நன்றி. எதுக்காக அந்த கிராமத்துக்கு போயிருந்தேன்னா, அங்கே விளையக்கூடிய மஞ்சளில் அதிகமான குறுக்குமீன் கண்டென்ட் இருக்குது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, உலகத்திலேயே அதிகமான குறுக்குமீன் கண்டென்ட்டு இருக்கக்கூடிய மஞ்சள் நம்மளுடைய இந்தியாவில் தான் விளையுது. குறிப்பாக மேகாலயாவில் இருக்கக்கூடிய லக்கடாங் அப்படிங்கிற ஏரியாவில் தான் அது விளையுது. ஈரோட்டில் விளையக்கூடிய மஞ்சள்லேயும் குறுக்குமீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கேரளாவில் அலப்பி, மகாராஷ்டிராவில் சாங்லி அப்படிங்கிற கிராமத்தில் விளையக்கூடிய மஞ்சளும் நிறைய குறுக்குமீன் கண்டென்ட் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும், மஞ்சள் ஒரு கிருமி நாசினி. என்ன ஒன்று அந்த மஞ்சளை நம்ம அப்படியே சாப்பிட்டோன்னா நம்ம உடம்பு அப்படியே எடுத்துக்காது. ஏன்னா தண்ணியில் அந்த குறுக்குமீன் கரையாது, கொழுப்பில் தான் கரையும். ஃபேட்டு சாலியபிள்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம பாலில் கலந்து குடித்தோன்னா நமக்கு உடம்புக்கு நேரடியாக சேரும். அது இல்லாமல் பெப்பர், மிளகில் கலந்து நம்ம சாப்பிடும் பொழுது மஞ்சள் நமக்கு உடம்புல நல்லா அப்படியே எடுத்துக்கும். அதனால தான் நம்ம அடிக்கடி ரசம் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம வீடுகளில் சொல்கிறாங்க. இந்த மாதிரிப்பட்ட ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த மஞ்சளை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போய் வாங்கிட்டு வந்தேன். சிட்லிங்கில் வாங்கின மஞ்சள், வாழப்பாடியில் வாங்கின மஞ்சள், அதே மாதிரி அரூரில் வாங்கின மஞ்சள், இந்த 3 விதமான மஞ்சளையும் நான் டெஸ்ட்டு கொடுத்தேன். அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட லேபில் தான் டெஸ்ட்டு கொடுக்கணும். அது மாதிரி கொடுத்து ரிசல்ட்டும் வந்துருச்சு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சிட்லிங்கில் இருக்கக்கூடிய மஞ்சளில் குறுக்குமீன் கண்டென்ட்டு 4.12 இருக்குது. ஆயில் கண்டென்ட்டு கம்மியாக இருக்குது, குறுக்குமீன் கண்டென்ட்டு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மாய்ச்சர் கண்டென்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஈரப்பதம். ஆனால் வாழப்பாடியில் இருக்கிற மஞ்சளில் ஈரப்பதம் கம்மியாக இருக்குது, ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, குறுக்குமீன் கண்டென்ட்டு 3.2 இருக்குது. அரூரில் வாங்கின மஞ்சளில் எல்லாமே மீடியமாக இருக்குது. அந்த லேபில் குறிப்பாக மஞ்சளில் ஒரு 7 விதமான டெஸ்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ சாம்பல் சத்து இருக்குது, ஆசிடில் கரையக்கூடிய சாம்பல் சத்து எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி மாய்ச்சர் கண்டென்ட்டு, ஸ்டார்ச் கண்டென்ட்டு, குறுக்குமீன் கண்டென்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ஆயில் கண்டென்ட்டு. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம மஞ்சள் வெளியில் வாங்குகிறோம் இல்லைங்களா, அது நிறைய கலப்படம் பண்ணுறாங்க. அது கலர்லாம் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அந்த கலர் வர்றதுக்காக குரோமியம்னு ஒரு கெமிக்கலை கலக்கிறாங்க. அதனால் மஞ்சளில் குறிப்பாக குரோமியத்தையும் டெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் நெகட்டிவில் வரணும். இந்த 3 ஏரியாவில் இருந்து வாங்கினதுமே நெகட்டிவில் தான் வந்தது. ரொம்ப திருப்தியாக இருந்தது. சிட்லிங்கில் இருக்கக்கூடிய மஞ்சளில் உண்மையாலுமே குறுக்குமீன் கண்டென்ட் அதிகமாக தான் இருக்குது. நம்ம எந்த ஒரு பொருளையுமே நம்ம முன்னாடி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம விற்பனை பண்ணணும். அதே மாதிரி நம்ம சாப்பிடவும் செய்யணும். வாழ்க சமுதாயம், வளர்க விவசாயம்.